வணக்கம் நேயர்களே. சசிகலா தனது சுற்றுப்பயணத்தை ஆரம்பித்து விட்டார். என அம்மா வழியில் என்று பார்க்கலாம். அவர் என்ன சுற்றுப்பயணம் ஆரம்பித்தார்? அவரது ஆதரவு என்பது முக்குளத்தூரில் ஒரு பகுதியினரிலிருந்து தான் வர முடியுமோ ஒழிய வேறு எந்த சமூக மக்களும் அவரை சிறிதும் ஆதரிக்க மாட்டார்கள் என்பது தான் களத்தின் இயல்பான நிலவரம். இப்போ நம்ம பார்க்க போகிறது சசிகலா சம்பந்தமானதில்லை. ஏற்கனவே தமிழக மீடியாக்கள் அனைத்து நாளும் பேசப்பட்டு வரும் ஒரு விஷயம். அதில் உள்ள உண்மைகள் எந்தளவு உண்மை என்பதே புரியாமல் உள்ளனர் தமிழக பத்திரிகையாளர்களும். சென்னையில் அமர்ந்து பெரிய ஜாம்பவான்களாக தங்களை கருதி கொண்டு பேசி கொண்டிருப்பவர்களும் சேர்த்துத்தான். அந்த உண்மைகளை இப்பொழுது நான் உடைத்து பேசிவிடுகிறேன். இப்போ தென்பகுதியில் ஓபிஎஸ் டிடிவிக்குரிய பெரிய செல்வாக்கினால்தான் தோற்றுவிட்டதாகத்தான் அனைவரும் பேசிக்கொண்டிருக்கின்றார்கள். இவர்களால் தான் இந்த தோல்வி, அதிமுகவினுடைய படுதோல்வி என்பது தென்மண்டலத்தில் உண்மைதான். ஆனால் இவர்களுடைய செல்வாக்கால் தான் தேற்று போனார்களா? இல்லை. அது என்னவென்று இப்போ நான் அந்த 2 தொகுதியை மட்டும் உங்களுக்கு உதாரணம் காட்டுறேன். பிற தொகுதியில் எல்லாத்துலேயும் அந்த உதாரணம் பேச முடியும். இருந்தாலும் டிடிவி தினகரன் என்ற தொகுதியும் பாமகங்கிற ஓபிஎஸ் என்ற ராமநாதபுரம் தொகுதியும் நாம் எடுத்து பேசலாம். ராமநாதபுரம் தொகுதியை பொறுத்தவரை ஆய்வில் நம் கடைசி 2 ரவுண்டில் பார்க்குறப்ப நமக்கு பாஜகவிற்கு வாக்களிக்க போகிறேன் என்று சொன்னவர்களுடைய எண்ணிக்கை என்னவாக இருந்தது என்றால் 25 முதல் 27% என்று நமக்கு தொடர்ந்து வந்தது 2 ரவுண்டில். அதே சமயம் ஓபிஎஸ் டிடிவி இருவருக்குமாக வாக்கு என்பது எவ்வளவு வந்ததுன்னா 4 முதல் 6% வாக்கு தான். ஏன்னா அவ்வளவு வீக்காக இருந்தது உண்மை. ராமநாதபுரம் தொகுதியில் அவ்வளவு வீக்காக தான் இவங்களுடைய அணி இருந்தது. ஏன்னா நாங்கள் எடுத்தது நிறைய சாம்பிள், முக்குளத்தோடு சாம்பிள், அதில் 100க்கும் மேற்பட்ட 600ல் 100க்கும் மேற்பட்ட சாம்பிள் பெரும்பகுதி முக்குளத்தோடு தான். அதிலேயே இவங்களுக்கு ஆதரவு இல்லை. அவர்களில் பெரும்பகுதி பாஜகன்னாங்க, அதிமுகன்னாங்க, 2வது இவங்களை சொன்னாங்க, 3வது அதிமுகன்னாங்க. இதுதான் களத்தின் யதார்த்தம். ஆக 6%க்குள் இருந்த இவர்களா அதிமுகவை இந்த படுதோல்விக்கு காரணமாகிவிட்டார்கள்? இல்லை. எந்த வாக்கு பலம் ஓபிஎஸ்ஐ உயர்த்தி நிற்பாட்டியது என்றால், பாஜகவுக்கு ஓட்டு போட போகிறேன், பாஜக எந்த கூட்டணியோ அதுக்கு தான் ஓட்டு போட போகிறேன்னு சொன்னவங்க 25 முதல் 27. அதில் கட்சிங்கிறது பார்த்தீங்கன்னா அதுக்காக 25-27% கட்சி கிடையாது. கட்சி ஒரு 7-8%. அங்கே கட்சி ஓரளவு நல்லா இருக்குது. கூடுனா 10% கூட வரலாம் ஒருவேளை கட்சி. காரணம் பாஜக அங்கே ஓரளவு அந்த கோவை மண்டலம் போல் அந்த 8 to 10ங்கிற ரேஞ்சில் இருக்கிறதுக்கு என்ன காரணம்னா, இஸ்லாமியர்கள் எங்கு மக்கள் தொகை அதிகமாக இருந்து பொருளாதாரம் மற்ற பல விஷயங்களில் ஆதிக்கமாக இருக்கின்றார்களோ அந்த பகுதியிலெல்லாம் பாஜக வளர்ச்சி என்பது இயல்பாகவே இருந்திருக்கிறது. அதற்கான உதாரணங்கள் தான் கன்னியாகுமரியும் அதுக்கடுத்து அந்த கோவை மண்டலம் இந்த மாதிரி. அதே போல தான் இந்த ராமநாதபுரம் தொகுதியிலையும் அந்த நிலை காணப்பட்டது. அதனால் அதே சமயம் 25-27% ஓட்டு போடுறேன்னு சொன்னவங்கெல்லாம் மற்றவர்கள் நடுநிலையாளர்கள். 8% இதுக்குள்ளே தான். அப்போ சுமார் 15% வாக்காளர் நடுநிலையாளர் பூரா பிஜேபி கூட்டணிக்கு போட போகிறேன் என்ற மனநிலைக்கு வந்திருந்தார்கள். அதுதான் பாஜகவுக்கு வாக்காக 25 முதல் 27 என்பது நமக்கு காண்பித்தது தான். அது ஒன்றும் புதிதல்ல. ஏன்னா இவர்களுக்கு காண்பித்தது 6% காண்பித்தது, 4 முதல் 6 என்று காண்பித்தது. அப்போ அந்த வாக்கை கூட்டி பாருங்கள், ஏறக்குறைய அதை தாண்டி தான் ஓபிஎஸ் வாங்கியிருக்காரு. ஏன்னா இதில் பெரிய மேஜிக் ஒன்றும் 30 தாண்டி வாங்கியிருக்காரு. ஜஸ்ட் 30 தாண்டி வாங்கியிருக்காங்கன்னா ஏறக்குறைய அந்த வாக்குகள் தான். இது என்னுடைய பழைய இதை பாருங்கள், தேர்தலுக்கு முன்னாடி கடைசியாக போட்டிருக்கிற வீடியோவை பாருங்கள். அவங்களுக்கு அந்த பெர்சன்டேஜ் வைஸாக சொல்லியிருப்பேன். ஏன்னா இதில் ஆக ராமநாதபுரத்தில் அதிமுக படுதோல்விக்கு வேறு காரணம் இருக்குது. என்னென்னா நான் கடைசி ரவுண்டு பார்க்குறப்போயும் அந்த ஆரம்ப கட்டம் ஓபிஎஸ் களத்துக்கு வரல.
அதிமுகவும் ஓபிஎஸும் சமதளத்தில். அதே இது அதிமுக எவ்வளோ வாங்குச்சுன்னு நான் சொல்லலைல்ல. அதிமுக அப்படி நான் எடுத்த காலகட்டத்தில் 19% வாங்கியது. அதிமுகவுக்கு தான் ஓட்டு போட போகிறேன்னு 19% தான் வாங்கியது. ஆனால் இன்று 10%க்குள்ளாகத்தான் 10% ஏதோ வாங்கியிருக்காங்கன்னு நினைக்கிறேன். அப்போ அந்த 9% வாக்குகள், சுமார் 10% வாக்குகள் எங்கே போனது என்று பார்த்தால், அதையும் நான் எலெக்ஷன் அப்பயே சொல்லிட்டேன். அந்த அதிமுகன்னு இருந்த முக்குளத்தோர் முழுமையாக ஓபிஎஸ் பின் அணிதிரண்டு அடித்து விட்டார்கள். அது ஒரு 4% தான் இருக்கும். அவ்வளோதான். அந்த 19ல் ஒரு அப்படி மாறின 10ல் ஒரு 4ஓ 5ஓ கூட இருக்கலாம். பிறகு ஒரு 4-5% எங்கன்னா பிற சமூகங்கள். அதையும் நான் ஏற்கனவே சுட்டி காட்டியிருந்தேன். அதாவது முக்குளத்தோர் ஒன்று திரண்டு ஓபிஎஸ்க்கு அளிப்பதை பார்த்துவிட்டு அதிமுகவில் இருக்கிற பிற சமூக மக்களும் கணிசமாக இவர் வரக்கூடாது, இவங்க இப்படியா ஜாதி ஆதிக்கமாக கூடாதுன்னு, பிடிக்கலைனாலும் பரவாயில்லன்னு காசு கொடுத்துருக்காருன்னு ஏணிக்கு போட்டு விட்டு போயிட்டாங்கன்னு அப்பயே சொன்னான். அதுதான் நடந்தது. ஏன்னா ஆக அதிமுகவின் படுதோல்விக்கு என்ன காரணம் என்றால், அதிமுகவில் இருந்து கொண்டு ஓபிஎஸ்ஸுக்காக மாறிய 4 முதல் 5% வாக்கு இழப்பும், இவர்கள் வரக்கூடாது என்பதற்காக பிற சமூகத்திலிருந்து ஏணிக்கு போட்டு விட்ட அவலமும், அந்த அவலம் நடந்தது. இது மாறுறதை கூட தடுக்க முடியாது. ஆனால் அதிமுக களத்தில் சரியாக பணியாற்றி இருந்தால் நிச்சயம் இதனை தடுத்து அந்த 19-20% வாங்கியிருக்கலாம். ஏன்னா ஆனால் களத்தில் பணியாற்ற வேண்டிய நிர்வாகிகள் எல்லாம் முக்குளத்தோர் தானே உட்காந்துட்டு இருக்கீங்க. நீங்களே உட்காந்துக்கிட்டு உள்ளடி வேலை பார்த்தா பிறகு எப்படி வாங்க? இந்த அவலத்தையெல்லாம் எடப்பாடி புரிந்து கொள்ள வேணும். ஏன்னா இதுதான் இந்த அதிமுகவின் படுதோல்விக்கு காரணம் இதுதான். சும்மா போய் ஆய்வு கூட்டத்தில் நீங்கள் என்னத்தை ஸ்கேன் பண்ண போறீங்க? அதுக்கு பதிலாக உங்கள் மேலே பயிராக துரோகத்தையும் பண்ணிவிட்டு சசிகலாவை சேர்த்தாத்தாங்கிறாங்க. சேர்த்தா என்ன, அந்த 4 முதல் 6% ஓட்டு தானே பிஜேபிக்கு போடுறாங்கன்னு சொன்னவன் உங்களுக்கு வரப்போகிறான்னா. ஆக ஓபிஎஸ் அங்கே அவ்வளவு வாக்குகள் வாங்கியதற்கு அந்த 6% அதிமுகவிலிருந்து கணிசமான முக்குளத்தோர் ஆதரித்தது. அது ஒரு குறிப்பிட்ட சதவீதம். ஒரு 10-12க்கு மேலே இது வந்துடும். பிறகு ஆட்டோமேட்டிக்காக பிஜேபியின் வாக்கு பெரும்பலம் பிஜேபி. ஆக அங்கே ஓபிஎஸ் வாங்கியதில் பெரும்பலம் வாக்கு என்பது பிஜேபி ஆதரவு சிந்தனை கொண்டவர்கள் என்பதை அனைவரும் எளிதாக கடந்து செல்கின்றனர். ஆனால் உண்மை என்னவென்றால் ஓபிஎஸ் அங்கு ராமநாதபுரத்தில் அதே சமயத்தில் பிஜேபிக்கு அன்றைக்கி சொன்ன 27 எல்லாருமே போடலை. அந்த பிற சமூகம் இருக்காங்க இல்லையா, அவங்க கணிசமாக இவங்க முக்குளத்தோர் ஒரு சார்பு இயங்கினமுன்னா அவங்களும் வெளியேறி திமுகவுக்கு அது கொஞ்சம் ஒரு போர்ஷன் போட்டுவிட்டு போயிட்டாங்க. ஆனாலும் இவர் வாங்கிய வாக்குகளில் 2 போர்ஷன் பிரிக்கலாம். ஒன்று பிஜேபியின் பெரிய ஆதரவு. ஏன்னா இவங்க டிடிவி ஓபிஎஸ்க்குன்னு கட்சி ஆதரவு 6%க்குள்ளே தான் இருந்தது. அப்போ இந்த பிஜேபி ஆதரவு தான் மெயினாக அந்த வாக்கில் நிற்கிது. பிறகு பிற கட்சியிலிருந்து மாறி ஓபிஎஸ்ஸுக்காக தன் சமூக அடிப்படையில் போடப்பட்ட வாக்குகள் இதுதான். ஆக இவர் பெற்ற நல்ல வாக்குக்கு காரணம் யாருடைய வாக்கு என்றால் நிச்சயம் பிஜேபியின் வாக்குகள் தான். இதுதான் அப்பட்டமான உண்மை. அதே சமயம் அதிமுக படுதோல்வி அடைந்ததற்கான காரணமும் உங்களுக்கு நான் கூறிவிட்டேன். சரி, இது ராமநாதபுரம் புரிஞ்சுக்கிட்டீங்களா? சரி, தேனிக்கு வாருங்கள். தேனியிலே நாம் கடந்த காலங்களில் ஆய்வு செய்தும் பொழுது கடைசி 2வது 3வது ரவுண்டுகளில் வந்தது என்னவென்றால் டிடிவி ஓபிஎஸ்க்கு இங்கே 13% பலம் இருந்தது. ராமநாதபுரத்தில் 6க்குள்ளே தான். ஆனால் இங்கே டிடிவி ஓபிஎஸ் வலுவாக அந்த அணிக்கு அவர்களுடைய அந்த இதுக்கு நம்ம அப்படி பிரித்து தான் முதலேருந்தே எடுத்தோம். அவர்களுக்கென்று 13% வாக்கு ஆதரவு தன்மை இந்த தொகுதிக்குள் இருந்தது. அதே சமயம் பிஜேபிக்கு 16% வரை இருந்தது. இதுதான் இந்த களத்தின் யதார்த்தம். 2 கூட்டினா 29. இதுதான். அதே சமயத்தில் டிடிவி தினகரன் பெற்ற வாக்குகள் பார்த்திங்கன்னா சில அந்த மாற்றங்கள், நான் சொன்ன மாற்றங்கள் என்னென்னா, இந்த
பாஜகவுக்கு 16 சொன்னாங்க இல்லையா? அதில் ஒரு 3-4% வந்து லெஃப்ட்டாக, குறிப்பாக தேவேந்திரகுலம், பாஜகவுக்கு கணிசமாக தேவேந்திரகுலம் ஆதரவு சொன்னாங்க. ஆனால் அவங்கெல்லாம் ஓட்டு போடலை, அவங்க திமுகவுக்கு போட்டுவிட்டு போயிட்டாங்க. அது மாதிரி இன்னும் சில சமூகங்கள் அவர்கள் எல்லாம் ஆக பிஜேபிக்கு ஆதரவாக சொன்ன, ஏன்னா அவங்கெல்லாம் பிஜேபி கட்சி கிடையாது. பிஜேபி கட்சி தேனி மாவட்டத்தை பொறுத்தவரை என் கணக்கில் ஒரு 6% உள்ளாகத்தான் இருக்கிறது. ஏன்னா சராசரி நிலையை ஒட்டி தான் இங்கே இருக்கிறது. அப்போ 10% வந்து நடுநிலையாளர் தான் பிஜேபிக்கு போடுறேன்னு சொல்கிறாங்க. அதை புரிஞ்சுக்கிறேன்னு. அப்போ அந்த நடுநிலையாளர் தொகுதியில் கணிசமாக டிடிவிக்கு போட பிடிக்காமல் காசை வாங்கிட்டு திமுகவுக்கு போட்டுக்கிட்டு போயிட்டாங்க. ஏன்னா அதே சமயம் இவங்களுக்கு அந்த 13 முதலையே எடுத்தான், அந்த 13 அப்படியே விழுந்தது. பிஜேபியிலேருந்து ஒரு 10-12% வந்திருக்கு. இது தவிர அண்ணா திமுகவில் இருந்த முக்குளத்தோர் வாக்குகள், திமுகவிலிருந்து முக்குளத்தோர் ரொம்ப கம்மியாக ஸ்லிப்பாயிருக்காங்க. ஆனால் அண்ணா திமுகவில் இருந்த பெரும்பகுதி முக்குளத்தோர் முழுக்க அப்படியேவும் குக்கர், அதாவது டிடிவிக்கு மாற்றி போட்டார்கள். ஆக எப்படி எது வைத்தாலும் இங்கு ஓரளவு வாக்கு பெற்றதில் அதே தான். அதிக ஓட்டுன்னு சொல்ல முடியாது. கட்சி ரீதியாக பாஜகவும் இவர்கள் டிடிவி ஓபிஎஸ் இருவருக்குமாக ஒரு ஓட்டு, இது ரெண்டும் ஏறக்குறைய சமநிலையில் தான் இருந்தது. இந்த கட்சி மாறி வந்த சமூக ஓட்டுகள் என்று வந்திருக்கிறது. அதுதான் இவர் 2.5 லட்சம் சில்லறை ஏதோ வாங்கியிருக்காரு. அதில் ஏறக்குறைய 1 லட்சம் வாக்கு பாஜக கட்சிக்காக, அந்த கூட்டணிக்காக போட வேண்டும், மத்தியில் தாமரை வர வேண்டும் என்ற அடிப்படையில் 1 லட்சம் 1.25 லட்சம் இருக்கும். ஏன்னா இவர்களுக்கு என்று விழுந்தது கட்சி இந்த ஒரு டிடிவி ஓபிஎஸ் இருவருக்கும் 1 லட்சம் ஓட்டு இருக்குது ஏற்கனவே. இந்த இரண்டோட இந்த பிற கட்சியிலிருந்து வந்த அந்த சமூக அடிப்படை வாக்கும் சேர்ந்தது. இதுதான் இங்கே வாங்கப்பட்டது. அதே சமயம் இங்கே அதிமுக இன்றும் சரியாக வேலை செய்திருந்தால் அந்த இழந்த வாக்குகள், ஏன்னா அதிமுகவிலையும் பெரும்பகுதி டிடிவி வரக்கூடாது என்று பிற சமூக மக்கள் அடித்து தள்ளிட்டாங்க டிஎம்கேவுக்கு. ஏன்னா டிஎம்கே இங்கே அப்படிலாம் பலம் இல்லை. தமிழ்நாட்டின் பலகீனமாக கட்சி உள்ள பகுதிகளில் தேனி மாவட்டமும் ஒன்று. ஏன்னா அது எனக்கு 25 வருஷமாக தெரியும், ஒன்றும் எங்கேயும் மாறிடல. ஏன்னா அதே சமயத்தில் அது அவ்வளவு வாங்கினதுக்கு அதிமுக ஓட்டுகளும் போய் விழுந்தது காரணம். பாஜகவிலிருந்தும் பாஜகனா கட்சி இல்லை, அந்த சொன்ன இல்லையா ஏற்கனவே, அந்த ஒரு 4-5% அதுவும் அங்கே போயிடுச்சு. இப்படி பல பணத்துக்குன்னு போட்டவங்களும் போட்டு போயிட்டாங்க ஏழை மக்கள். ஏன்னா அதே சமயத்தில் இதுதான் கள நிலவரம். இந்த 2 தொகுதி, இது ரெண்டுமே அந்த நீங்கள் சொல்லக்கூடிய அந்த முக்குளத்தூர் சார்பான பிரதிநிதிகளாக கருதப்பட்டவர்கள் இதிலேயே பெரிய பங்காற்றி இருக்கிறது யாருன்னா பிஜேபி கட்சியின் வாக்குகள். அதுக்கு பிரதமர் மோடிக்காக ஆதரவு நிலை கொண்டு அந்த நடுநிலை வாக்குகள். இதை யாரும் எந்த மேதாவியும் கண்டுவும் பிடிக்கலை, பேசவும் மாட்டேங்கிறீங்க. ஏதோ இவர்களுடைய லாபியினால தான் தோற்று போச்சுன்னு. இதில் பெரும்பங்காற்றியது காரணம் தென்பகுதி முழுக்க இந்த பூரா பகுதியிலையும் பாஜக ஓரளவு வளர்ச்சி பெற்றுள்ளது. ஆனால் பிஜேபிக்கு போட வேண்டும் என்ற எண்ணம் 16 முதல் 20% சராசரியாக இந்த தென் மாவட்ட தொகுதிகளில் தொடர்ந்து நமக்கு சர்வேயில் சொன்னாங்க. ஆனால் அவர்கள் அனைவரும் கட்சி அல்ல, அதையும் புரிந்து கொள்ளுங்கள். அதைத்தான் நான் இப்பொழுதும் சொல்லி கொண்டு வருகிறேன். கட்சி வாக்கு வரும் 6%, கன்னியாகுமரி தனி, அங்கே கட்சியே 36% பலத்தோடு நிற்கிது, 30%க்கு மேலே கட்சியே நிற்கிது. ஆனால் இங்கே 6% தான். ராமநாதபுரத்தில் ஒரு 8 to 10% கட்சி இருக்குது. ஆனால் மீதி வாக்குகள் கூடுதலாக வந்தது பூரா மோடி என்றதற்காக நடுநிலை வாக்காளர் எடுத்துள்ள முடிவு. நாளை அந்த நடுநிலை வாக்காளர் சட்டமன்ற தேர்தலை எப்படி அணுகுவார்கள் என்பதை ஒரு 6 மாதம் கழித்து நம்ம எடுத்தால் அப்போ தெரிய வரும். ஆக ஒரு உண்மை, தென்மண்டலத்தில் அதிமுகவின் படுதோல்விக்கு முக்கிய காரணம் பாஜகவின் மோடியை நோக்கி வாக்குகள் நகர்ந்தது தான் முக்கிய காரணம். அதை யாரும் பேசாமல் ஏதோ டிடிவி ஓபிஎஸின் செல்வாக்கினால்தான் இங்கு ஆனால் அவர்களும் ஒரு காரணம். ஆனால் முதல் காரணம் பாஜகவின் செல்வாக்கு தான். அதுதான் முதல் காரணம் இவர்களுடைய படுதோல்விக்கு அதிமுகவின்.
இதை பிஜேபியே உணரல. உணர்ந்திருந்தா நாங்க தான் பேசியிருப்பாங்கல்ல. இவர்களும் அந்த மாயையில இருக்காங்க. டிடிவி ஓபிஎஸ்னால தான் இது பெரிய ஏதோ ஒண்ணு நினச்சிட்டு இருக்காங்க. நம்ம ஆய்வாளர்னா கரெக்ட்டா அந்த கட்டுரைகள் பாருங்க. நான் ஸ்கேன் பண்ணி போட்டிருக்கேன். தேனி 4 இது எலெக்ஷனுக்கு முன்னாடியே ஒவ்வொருக்கும் என்னன்னு போட்டது. அதுதான் நடந்திருக்கு. அதே மாதிரி ராமநாதபுரத்துலேயும் பலம் என்னன்னு கிளியரா கட்டா பிரித்து தான் போட்டிருந்தேன். ஆக படுதோல்வியில் இதுதான் காரணங்கள். அதோட இவ்வளவு தோல்விக்கு ஜெயிக்க போகிறதில்ல. கௌரவமான ஓட்டு வாங்கி டெபாசிட் இழப்ப காப்பாற்றிருக்கலாம். அதை காப்பாற்றாம போனதுக்கு அதிமுக படுத்து கொண்டது தான் காரணம். காரணம் ஒன்று, இங்கே இருக்கிற நிர்வாகிகள் தெளிவாக ஒன்று சிந்தனைக்கு எடப்பாடி கொண்டு வரணும். ஒழுங்காக கட்சியில் இருக்கீங்களா? இல்லை நீ வெளியேறிக்க. சசிகலா தான் வேணும்னா போய்க்க, கட்சி விட்டுக்க, அப்புறப்படுத்து, காலி பண்ணு, போய்க்க, நான் வேற ஆளை போட்டு கட்சி நடத்திக்கிறேன்னு எடப்பாடி துணிந்த முடிவுகளை எடுக்க வேண்டும். ஏனென்றால் அரசியலாக தொழிலை செய்யக்கூடிய விருப்பமுடைய அவர்கள் கட்சியிலும் அமர்ந்து கொண்டு கட்சிக்கும் துரோகம் செய்து கொண்டிருந்தால் தென்பகுதியில் தொடர் தோல்விகள் தான் அதிமுகவுக்கு கிடைக்கும். இதுவும் ஒருவித உண்மை. வணக்கம் நேயர்களே.